Hi, 7 days challenge la இன்னைக்கு 7வது நாள் கடைசி நாள் இன்னையோட நம்மளோட 7 days challenge வந்து முடியுது. இப்ப நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். இந்த 7 நாள்ல வந்து ஸ்கின் வந்து நல்ல க்ளோவா, பிரைட்டனிங்கா சூப்பரா இருக்கும். இது அப்படியே விட்டுறலாமா? பண்ணா போதுமா? 7 நாள் இந்த 7 நாள் மட்டும் பண்ணா போதுமா? அதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நீங்க கேட்பீங்க. இந்த 7 நாள்ல நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாவே செட் பண்ணிட்டோம். சூப்பரா க்ளீன் பண்ணி நல்லா பிரைட்னிங்கா, க்ளோவிங்கா சூப்பரா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து செம்மையா நம்மளோட ஸ்கின் வந்து செட் பண்ணிட்டோம். இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த 7 நாள் பண்ணது எப்படி வருஷம் முடிச்சுடும் நம்மளுக்கு இருக்காது இல்லையா? சோ இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்க 2 days once இல்லைன்னா 3 days once இதே மாதிரி ஃபேஸ் பேக், ஹோம்மேட் ஃபேஷியல் இந்த மாதிரி பண்ணிட்டே வாங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்றேன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க 3 days once வந்து நேச்சுரல் ஃபேஷியல் வந்து பண்ணுங்க, ஹோம்மேட் ஃபேஷியல் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 2 days once இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து போடுங்க. எப்போதுமே ஸ்கின் வந்து க்ளோவாகவும் யங்காவும் வச்சுக்கும். இந்த மாதிரி ஹோம்மேடு ஃபேஸ் பேக்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா பெருசா வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் மெயின்டைன் பண்றதுக்கு அந்த கிரீம் இந்த கிரீம் எதுவுமே தேவைப்படாது. இந்த கிரீமை வாங்கி போடுவோமா, அந்த கிரீமை வாங்கி போடுவோம் நம்ம நினைக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு பண்ற ரிசல்ட் மட்டும்தான் பாக்குறதுக்கு நல்ல நேச்சுரலா ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம வெளியில இருந்து வாங்குற ப்ராடக்ட், மாஸ்கா இருக்கட்டும், கிரீமா இருக்கட்டும், எதுவுமே கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒர்க் ஆகவே ஆகாது. நான் 100% ஷுவரா சொல்லுவேன். ஏன்னா நம்ம வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு பண்றது வந்து இன்ஸ்டன்டாவே ரிசல்ட் பார்க்க முடியும். அதை கண்டினியூ பண்ணோம்னா ஸ்கின் லைட்டனிங் பார்க்க முடியும், க்ளோவிங் பார்க்க முடியும், ஸ்கின்னை நல்லா கிளியர் ஆக்க முடியும், ஸ்கின்னை சூப்பரா வச்சுக்க முடியும், ரொம்ப வருஷம் வரைக்கும் எங்காவும் வச்சுக்க முடியும். ஆனா அது வந்து வெளியில இருந்து வாங்குற திங்ஸால கண்டிப்பா பண்ண முடியாது. சோ இப்ப நீங்க அந்த 7 நாள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஈஸி ஆயிடும். சோ அடுத்தடுத்து நீங்க வந்து பண்ணிட்டே இருங்க. நிறைய பேருக்கு நான் வந்து பண்ணா ரிசல்ட்டே இருக்க மாதிரி நினைப்பீங்க. ஆனா இந்த 7 நாள்ல கண்டிப்பா உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்க ரிசல்ட் பார்த்திருக்க முடியும். அப்படியே விட்டுறாம இதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. 2 days once பேக் போடுங்க. கண்டிப்பா ஸ்க்ரப் வந்து மஸ்ட். இல்ல இந்த 7 days சேலஞ்ச் வந்து நல்லா இருக்கு, இதே மாதிரி கூட நான் கண்டினியூ பண்ணலாம், எப்படி கண்டினியூ பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 7 days சேலஞ்ச் இந்த மாதிரி ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதே தான் பண்ணணும்னு கிடையாது. அடுத்தடுத்து உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு 7 days வந்து ஃப்ரீயா விட்டுருங்க. அடுத்த 7 days வந்து நீங்க பண்ணுங்க. இந்த 7 days ஃப்ரீயா விடுறீங்களா இடையில அந்த 7 நாள்ல கண்டிப்பா ஸ்க்ரப்பிங் வந்து மஸ்ட். நம்ம டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணணும் இல்லையா? சோ ஸ்க்ரப்பிங் மட்டும் 3 days ஒன்ஸ் ஸ்க்ரப்பிங் மட்டும் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா விட்டு அடுத்த 7 days இதே மாதிரி கூட ஃபாலோ பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, கண்டினியூ பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரிசல்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல இதே மாதிரி ரிசல்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபேஸ் பேக் போடுங்க. நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்றதுன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம அதை பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க அதே மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோட ஸ்கின் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணது ஸ்கின் எவ்வளவு க்ளோவா இருக்கு. ஏன்னா 7 days நம்ம கண்டினியூவா பேக் போடுறோம். பாக்குறதுக்கு வந்து வேற லெவல்ல ஒரு க்ளோ இருக்கு. ஓகே, நம்ம அவ்வளவுன்னு பேசாம இன்னைக்கான 7th day பேக் வந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த 7 daysல day 1ல தான் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் கண்டினியூவா நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட்டனால ஸ்க்ரப்பிங் வந்து பார்க்கல. கண்டிப்பா 4 days once வந்து ஸ்க்ரப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்த 7 days சேலஞ்ச் வீடியோல எல்லாம் 4 days once வந்து ஸ்க்ரப் பண்ணி நான் வந்து காட்டியிருப்பேன். இடையிலேயே ஸ்க்ரப் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு நாள் ஸ்க்ரப் பண்ணி நான் காட்டியிருப்பேன். இது வந்து அப்படி நான் பண்ணல, day 1ல வந்து ஸ்க்ரப் பண்ணுது. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்க்ரப்போட சேர்த்து ஒரு ஃபேஷியலோட க்ளோஸ் பண்ண போறோம். என்ன 2-3 பண்ண போறேன்னு நினைக்காதீங்க. ஒரே ஸ்டெப் தான். அதுல வந்து ஸ்க்ரப்பும் இருக்க போகுது, ஃபேஸ் பேக்கும் இருக்க போகுது. இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு ஸ்டெப் ஃபேஷியல் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்காக 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓட்ஸ் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். இந்த 7 daysல இந்த ஒரு நாள் தான் நம்ம ஓட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கண்டினியூவாக வந்து பிம்பிள் ஸ்கின்னுக்கு தான் ஓட்ஸ் வந்து செட் ஆகாது, கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி. பட் அவங்களுமே வீக்லி ஒன்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னை வந்து சூப்பராக மாய்ஸ்சர் கொடுக்கும், நல்ல லைட்டன் பண்ணி கொடுக்கும், வேறு லெவலில் ஒரு க்ளோவிங் வந்து கொடுக்கும் ஓட்ஸு. இது கூட ஃபேஷியலுக்கு ஸ்க்ரப்பிங் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து பச்சரிசி மாவு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரெகுலராக எப்போதுமே டெய்லியும் நம்ம முல்தானி மெட்டி கிளென்சிங்காக யூஸ் பண்ணுறோம், ஸ்கின்னை நல்லா கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கும் நான் நேச்சர் சத்தோட முல்தானி மெட்டி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கண்டினியூவாக சேர்த்த ஒரே இன்க்ரீடியன்ட் அப்படின்னா அது வந்து முல்தானி மெட்டி தான். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும், நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங், ஒரு க்ளோ கொடுக்கும். தயிரை மட்டும் தனியாக யூஸ் பண்ணாலே டேன் ரிமூவும் பண்ணும் நல்லா.
அப்புறம் இது கூட நம்ம எப்போதுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் தான். பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் ஹனியை வந்து 3 days ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் அகைன் அதுதான் சொல்கிறேன். இப்போ இது கூட நம்ம வந்து 5th டே வந்து பண்ணோம் இல்லையா பீட்ரூட் ஜூஸ், அது வந்து நான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். 3 நாள் தான் ஆகுது, கெடாதது 1 வாரத்துக்கு. அந்த பீட்ரூட் ஜூஸ் தான் இதில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் தயிர், ஹனி, பீட்ரூட் இது எல்லாமே இருக்கனால வேறு லெவலில் வந்து ஸ்கின் வந்து செம்மையாக க்ளோ பண்ணும். நல்லாவே நம்மளோட ஸ்கின் வந்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் லைட்டனிங்கிறது கண்டிப்பாக அடுத்து ஒரு 7 daysலேயே உங்களோட ஸ்கின் வந்து செம்மையாக ஒரு லைட்டனிங் வந்து கொடுக்கும். அவ்வளோ பாலிஷாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னு. பாருங்கள் இந்த பேக் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கில் உள்ள இந்த ஃபேஷியலில் உள்ள அந்த ஸ்மூத்னஸ் அந்த ஷைனிங் வந்து அப்படியே நம்மளோட ஸ்கின்னில் வந்து ஒட்டிக்கும். இப்போ வந்து எப்போதும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கையில் எடுத்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். சின்னதாக கையை வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்கள். பெருசாக வந்து அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே ஸ்க்ரப் பண்ணாதீங்க. குட்டி குட்டியாக நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்கள். மூக்கில் எல்லாம் மேல் பக்கமாக பார்த்து தான் ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ தான் வந்து மூக்கில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அது மாதிரி நம்மளுக்கு பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பிங் வந்து ஒரு 3 to 5 minutes வரைக்கும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நல்லா திக் லேயராக நீங்கள் வந்துட்டு பேக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்க்ரப்பிங் வந்து அந்த டைம் வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு பிம்பிள் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா பிம்பிள் இருக்கிற ஏரியாவை கண்டிப்பாக டச் பண்ணக்கூடாது. எப்போதுமே அவங்க வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாது பிம்பிள்ஸ் ஏரியாவில். பிம்பிள்ஸை விட்டுட்டு நெத்தியில் அந்த மாதிரி பிம்பிள்ஸ் இல்லாத இடத்துல தான் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பிம்பிள்ஸ் இருக்கிற ஏரியாவில் பண்ணால் உங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்கும் ஆகும். இந்த மாதிரி திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு 10 minutes வந்து வெயிட் பண்ணுங்கள், அது ட்ரை ஆகிற வரைக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்த வீடியோ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோட அட்டாச் பண்ண முடியல. பாருங்கள் என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளோவாக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, அவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. இது வந்து ஒரே நாளில் நம்மளுக்கு கிடச்சிடல. டே பை டே இந்த 7 நாளுமே நம்ம வந்து சூப்பரான பேக் போட்டு நம்மளோட ஸ்கின்னை அப்படியே நாளுக்கு நாள் வந்து மெருகேற்றிட்டே இருந்தோம். அதனால தான் இவ்வளோ பளபளப்பாக இவ்வளோ பிரகாசமாக இருக்குது. சின்னதாக ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோனோ இல்லை வந்து ஸ்கின் பார்க்கறதுக்கு சின்னதாக ஒரு டல்லோ எதுவுமே இல்லை. அவ்வளோ ஹைட்ரேஷனாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 7 நாளில் உங்களுக்கு எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே சூப்பராக வேலை செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 7 நாளில் கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆயிருக்கும். 6 நாள் வரைக்கும் பேக்கை வந்து சூப்பராக முடிச்சிருப்பீங்க. இது 7வது நாள் ஃபேஷியலையும் நீங்கள் வந்து முடிச்சிருங்க. கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த 7 நாளும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.